உனக்குள் நான் இரவில் உள்ளவா மனதின் ரகசிய ஒத்திகை பார்த்திட சிறுக என்னை சொல்லவா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தா சூப்பரான ஒரு லவ் சாங் எப்படி உங்கள் மேஜர் உங்களுக்கு பிடிச்ச மேஜர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து எப்படி ரொம்ப ஷார்ட்டஸ்ட் நீங்கள் வந்து மேக் பண்ணதான் இதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு வந்து புதுசான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணுவோம் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ஆப் இங்கே வந்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி இருக்கும். கீழே பார்த்தா பசங்க பார்த்து கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஷேர் ஆப்ஷன் நான் வந்து மேக் பண்ணிப்பேன். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் இம்போர்ட் பண்ணிங்க. புக் ஆப்ஷன் மட்டும் பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பேன். இதில் பாஸ்வேர்டு வீடியோ வந்து சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்டு ஃபைண்ட் பண்ணிட்டு புக் ஆப்ஷன் வந்து ஒன் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தா ஸ்டார்டிங் பார்த்தா ஒரு லிரிக் ஆட் பண்ணிப்பேன். இதில் லிரிக்கான டெம்ப்ளேட்டுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தந்துட்டு பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணி ஸ்டார்டில் வச்சு கரெக்டாக ப்ளஸ் செட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் லிரிக்கான டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:27 நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகும் நான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். மேலே பார்த்தா இங்கே பார்த்தா ஒரு சில டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிப்பேன். இதெல்லாம் வந்து புக் ஆப்ஷனில் இருக்கும். நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து கரெக்டாக அப்பில் வரும். நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ண மாதிரி அப்பில் இருக்கும். நீங்கள் அந்த இமேஜ் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து கரெக்டாக டெம்ப்ளேட் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி இருந்தால் மட்டும் போதும். எப்படி வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறது சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு புக் மார்க்கில் வந்து இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுறது கரெக்டாக ஒரு புக் மார்க்கில் வச்சுட்டு க்ரீன் கலர் பசங்க செலக்ட் பண்ணி மீடியா மூவ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து எந்த ஃபோல்டர் இருக்கோ கரெக்டாக அந்த ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே பசங்க கிளிக் பண்ணி இமேஜ் வந்து ஆட் மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் காமிஷன் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனோ இல்லை தேர்ட் ஆப்ஷனோ நீங்கள் எக்ஸ்ட்ரா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. அதே ஒன்று வந்து இமேஜ் வந்து உள்ளே இருந்துச்சு நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ் வந்து லாஸ்ட் இமேஜ் ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுன்னா இதுக்கு நம்ம இதுக்கு வந்து ஷேகர் பிராண்ட் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேகர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோலில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண டைமில் பார்த்தா 5:21 இருக்கும். ஒரு லேயர் இருக்கும். லேயர் செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் பார்த்து ஒரு ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு விட்டுருங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா அந்த லேயர் வந்து செட் ஆகிடும் கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஏர் ஆப்ஷன் நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஆஃப் செலக்ட் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தா அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து லேயர் வந்து பக்கம் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி செகண்ட் ஒரு லேயர் இருக்கும். 1:6 அந்த லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக தான் ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கான டெம்ப்ளேட் கீழே ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபர்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக 10:00 ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14:22 அந்த இமேஜுக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு டைம்லைன் பார்த்தீங்கன்னா 19:00 அதுக்கு வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். அது லேயர் செலக்ட் பண்ணி அந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நான் சொல்கிற இமேஜ் மட்டும் இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். கரெக்ட் டைம்லைன் பார்த்தீங்கன்னா 21:05 அந்த இமேஜுக்கு வந்து அந்த டைமில் இருக்கிற இமேஜுக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24:00 அந்த இமேஜுக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதில் மட்டும் நீங்கள் வந்து இங்கே சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எலக்ட்ரிக் எட்ஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அது வந்து எலக்ட்ரிக் எட்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எஃபர்ட்டில் போய்ட்டு அந்த 3 செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா கலர் ஆப்ஷன் இருக்கும். கலர் ஆப்ஷன் மேலே இருக்க செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த சேரீக்கு ஏற்ற கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அது உங்களுக்கு ஏற்ற கலர் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து ஷோவோ இல்லை ட்ரெஸ்க்கு ஏற்ற கலர் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேகர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணி செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். அது லேயர் செலக்ட் பண்ணி எஃபர்ட் காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு 3 லேயர் இருக்கும். அது லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 3 லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து கரெக்டாக பார்த்தா 4:21 லேயருக்கு போய்ட்டு கரெக்டாக இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக இப்போ எந்தெந்த லேயரில் நீங்கள் வந்து எஃபர்ட் ஆட் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த எல்லா லேயருக்குமே இப்போ நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு எஃபர்ட் வந்து ஆட் பண்ணலாம். அந்த எஃபர்ட் வந்து
எந்தெந்த இமேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணாமல் அந்த எல்லா இமேஜுக்கும் வந்து ஒரு சிங்கிள் எஃபர்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா வந்து போதும். கரெக்டாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12:23 ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இந்த லேயருக்கு வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக 8:00க்கு நெக்ஸ்ட்டு 12:27 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 16:16 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 21:27 டைமில் இருக்க இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜுக்கு இந்த சேம் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுன்னா பேக் வந்துங்க. சாரி, நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சுன்னா எல்லா இமேஜுக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணி செக் பண்ணிட்டு மேலே சைடு மேலே யார் ஆகும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.